வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோட உரையாடுவதற்காக பத்திரிகையாளர் ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களும் பத்திரிகையாளர் பீர் முகமது அவர்களும் நமது அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் சசிகலா. தர்மம் வெல்லும், நல்லதே நடக்கும், ஆளுநரை சந்தித்த பின் ஓபிஎஸ், முதல்வர் ஓபிஎஸ் அப்படின்னு இரண்டு செய்திகளையும் முதல் பக்கத்தில் போட்டு நாளிதழ்கள் செய்திகள் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆளுநர் முடிவு எப்போது அப்படிங்கிற கேள்விக்கு பதில் இல்லை. ஆட்சி அமைக்க யாரை அழைப்பது என்பது குறித்து சட்ட விதிகளுக்கு உட்பட்டே முடிவுகளை ஆளுநர் வித்யாசாகர் ராவ் எடுக்கவிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அப்படின்னு சொல்றாரு. சட்ட விதிகளுக்கு உட்பட்டு அவர் எடுக்கிறது இல்லை, காலதாமதமாகுமாங்கிற கேள்விகளை செய்தியாளர்கள் கடந்த 2 நாட்களாக எழுப்பும் போது கிடைக்கக்கூடிய பதில்கள் நீதிமன்றத்தை எப்படி தீர்ப்பை இந்த கட்டத்துக்குள்ள இந்த நாளுக்குள்ள கொடுக்கணும்னு சொல்லி நிர்பந்திக்க முடியாதோ, அதே மாதிரி ஆளுநரையும் முடிவெடுப்பதற்கு நீங்கள் நிர்பந்திக்க முடியாது அப்படிங்கிற பதில்கள் கிடைக்குது. அதுதான் பிரச்சனையாகவே இருக்குது. அதாவது நீங்கள் ஒன்று கவர்னர் இங்கே இருக்கிறதில்ல, அதாவது இந்த மாநிலத்தில் மட்டும்தான் இப்போ ஒரு கவர்னர் கிடையாது, ஒரு முதலமைச்சர் கிடையாது, ஒரு மேயர் கிடையாது, ஒரு முனிசிபல் சேர்மன் கிடையாது, ஏன் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்து பிரசிடென்ட் கூட கிடையாது. எல்லாத்தையும் நம்ம எலெக்ட் பண்ணணும். ஆனால் உள்ளாட்சி தேர்தலில் விட்டுருங்க, உள்ளாட்சி தேர்தலில் இப்போது கோர்ட்டில் இருக்குது, அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறத தவிர இந்த ஆட்சியை பொறுத்தவரை, அதிமுக அரசாங்கத்தை பொறுத்தவரை அவங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் அவங்க சைடில் நிர்வகித்து விட்டார்கள். அது எப்போ நிர்வகித்து விட்டாங்கன்னா, போன ஞாயிற்றுக்கிழமையே நிர்வகித்து விட்டார்கள். அவர்கள் குழு கூடி ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதை விட ஒரு ஸ்மூத் டிரான்சிஷன் ஆஃப் பவர் இருந்திருக்கவே முடியாது. முன்னாள், அதாவது இப்போத்த ஆக்டிங் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தான் சசிகலாவுடைய பேரையே ப்ரப்போஸ் பண்ணுறாரு. அதன் பிறகு சசிகலா ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அப்போ என்ன நடக்கணும்னா, அடுத்த கட்டமாக அன்றைக்கே அதை போன ஞாயிற்றுக்கிழமையே அவங்கள ஸ்வேரிங் பண்ணியிருக்கணும். அப்போ இவங்க கவர்னரோட தொடர்பு கொண்டு பேசும்போது கவர்னர் ஒரு பதிலளிக்கவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து உங்கள் தொலைக்காட்சி மூலியமாக சசிகலா வைத்து வருகிறார். அவர்களுக்கு அந்த ஃபேக்ஸ் செய்கிறார்கள். இந்த 134 எம்எல்ஏஸ்னுடைய அந்த இது அந்த ஊட்டிக்கு ஃபேக்ஸ் பண்ணுறாங்க. அதன் பிறகு பார்த்தாங்கன்னா கவர்னர் அங்கே இல்லை, திடீரென்று அங்கிருந்து மாயமாகி விடுகிறார். அவர் டெல்லியில் உதயமாகிறார், அதன் பிறகு பாம்பேயில் உதயமாகிறார். அப்போ எல்லா இடத்துக்கும் அவங்க ஃபேக்ஸ் அனுப்பி தான் இருக்காங்க. என்ன இந்த பிரச்சனைன்னு தான் புரிய மாட்டேங்குது. அதன் பிறகு தான் ஒரு 2 நாள் கழித்து தான் ஓபிஎஸ்னுடைய இந்த மெமோரியலில் போய் ஜெயலலிதாவுடைய அந்த மெமோரியலில் போய் நினைவகத்தில் போய் உட்கார்றதும், அதன் பிறகு வரும் பிரச்சனைகள்லாம் அதன் பிறகு வர்றது 2 நாள் கிழிஞ்சு வர்ற பிரச்சனைகள். ஸோ ஏன் இந்த காலதாமதம் என்பது ஒரு பெரும் பிரச்சனையாக இருக்குது. மிக தெளிவாக அரசியல் சாசன சட்டத்தின் கீழ் 163 ஆர்டிகிள் செக்ஷன் 1 மிக தெளிவாக ஆளுநர் ஒரு ஆட்டோகிராட் கிடையாது. அவர் நிர்ணயிக்க வேண்டியது இது மாரல் கிரவுண்ட்ஸில் வந்ததா இல்லை அன்னத்திக்கெல்லாம் வந்ததா, இந்த சப்போர்ட்ன்றது அவருக்கு நிர்ணயிக்கக்கூடிய உரிமையே கிடையாது என்று தான் சுப்ரீம் கோர்ட் பல முறை தீர்ப்பாயம் வழங்கியிருக்கு. 2006 வழங்கியிருக்கு. அப்போ இவ்வளோ தெளிவாக ஒரு ரூல் இருக்கும்போது ஏன் கவர்னர் தயங்குறார்? ஏன் சென்டருக்கு மறுபடியும் நேற்று நைட் எழுதியிருக்காரு? ஏன் மறுபடியும் சென்டர்கிட்ட இருந்து விளக்கம் கேட்டுறாரு? இதெல்லாம் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. எப்படி பார்க்குறீங்க? ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதில் நிறைய உண்மைகள் இதில் ஒளிந்திருக்கின்றன என்று பார்க்கிறேன். இதை நாம் கூர்ந்து அவதானிக்கும் போது சில விஷயங்கள் தெரிகிறது. இதில் மத்திய அரசுடைய விளையாட்டு என்பது 2012 என்று நினைக்கிறேன், ஜெயலலிதா தமிழக முதலமைச்சராக இருந்தபோது ஒன்று சொன்னார், மாநில அரசுகளை இந்த மத்திய அரசு ஒரு முனிசிபல் கார்பரேஷன் மாதிரி தான் நடத்துகிறது என்று, ஒரு குளோரிஃபைடு முனிசிபல் கார்பரேஷனாக தான் நடத்துகிறது என்று. அது நாம் அருணாச்சல பிரதேசத்தில் பார்த்தோம், உத்தரகாண்டில் பார்த்தோம். அதே விஷயத்தை தான் இன்று தமிழ்நாட்டிலும் அவர்கள் கடைபிடிக்கிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம் நமக்கு தீவிரமாக எழுகிறது. இல்லை, உங்களுக்கு இந்த சந்தேகம் எழுது, ஆளுநருக்கு இந்த ஒப்புதல்கள், சட்டமன்ற உறுப்பினர்களிடமிருந்து பெறப்பட்ட ஒப்புதல்கள் கட்டாயப்படுத்தி வாங்கப்பட்டனவா அப்படின்னு அவருக்கு சந்தேகம் வருது. அந்த சந்தேகத்தை அவர் போக்குவதற்கான முயற்சிகள் எடுக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்றீங்களா? ஆளுநர் அந்த சந்தேகத்தை போக்க வேண்டுமா என்பது பற்றி அவர் மிக தெளிவாக சொன்னார். அதாவது 163வது அரசியல் சாசனத்தின் 163வது பிரிவு செக்ஷன் 1 படி மிக தெளிவாக உங்களிடம் ஒப்புதல் கடிதம் கொடுக்கப்பட்டால் இங்கே ஆளுநர் பதவி என்பது எப்படியானதாக இருக்கிறது, ஒரு செரிமோனியல் போஸ்டாக இருக்கிறது. அப்போது மத்திய அரசுடைய ஒரு பாயிண்ட்ஸ் பர்சனாகத்தான் இந்திய அரசியலில் ஆளுநர் இருக்கிறார். அவர் செய்யக்கூடிய ஒவ்வொரு நடவடிக்கைகளும் ஏன் கண்காணிப்புக்குள்ளாக்கப்பட வேண்டும்
எப்படி ஜனநாயகத்தில் எல்லா பதவிகளுமே, அது முதலமைச்சர் பதவி, எப்படி சசிகலா எத்திக்கலாக இவர்களை வைத்திருக்கிறாரா இல்லையா என்பது கேள்விக்குள்ளாக்கப்பட வேண்டுமோ, அதே போல ஆளுநர் வித்யாசாகர் ராவுடைய இந்த ஒவ்வொரு நடவடிக்கையும், அவரை எப்போது வருவது என்கிற முடிவு, பன்னீர்செல்வத்துடைய புரட்சிக்கு பிறகுதான் தமிழ்நாட்டுக்கு வருவது என்று அவர் எடுக்கிற முடிவையும் நாம் கண்காணிப்புக்குள்ளாக்க வேண்டி இருக்கிறது. ஊடகமாக, பொதுமக்களாக நாம் அதை கேள்விக்குள்ளாக்க வேண்டி இருக்கிறது. அவர்கள் பன்னீர்செல்வம் எத்திக்கலாகத்தான் இவர்களை சேர்த்தாரா, 5 எம்எல்ஏக்களோ 8 எம்எல்ஏக்களோ சேர்த்தாரா, அதையும் அவர் ஆராய வேண்டி இருக்கிறது என்று சொல்லலாம். சசிகலாவுக்கு என்ன அளவுகோலோ அதே அளவுகோலை பன்னீர்செல்வத்துக்கும் ஆளுநர் நிர்ணயிக்க வேண்டும் அல்லவா? இதில் பன்னீர்செல்வத்துக்கு சாதகமாக ஆளுநர் நடந்து கொண்டிருக்கிறாரா என்கிற கேள்விகள் எல்லாம் நமக்கு இப்போது எழுகிறது. பன்னீர்செல்வம் இந்த புரட்சியை நடத்துவதற்காக ஆளுநர் காத்து கொண்டிருந்தாரா என்கிற கேள்விகள் எல்லாம் மக்கள் முன்னால் எழுவதை நாம் தவிர்க்க முடியாது. இதற்காக அவர் காத்துட்டு இருந்தாரான்னு கேட்டா இது எல்லாமே வந்து ஏற்கனவே திட்டமிடப்பட்டது அப்படிங்கிற ஒரு பொருள் வருது பீர்மமது சொல்றது இல்ல. அந்த புள்ளியிலேருந்து ஆரம்பிச்சா விவாதம் வந்து முழுக்க முழுக்க வேறு தளத்துக்கு போகும். ஆனா இப்ப அவர் செய்ததை செய்யவில்லை, செய்ய வேண்டியதை செய்யவில்லைன்னு நீங்க சொல்றத புரிஞ்சுக்கலாம். அந்த லெவல்லயே அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். ஆளுநர் அவசரப்படாமல் முடிவெடுக்க வேண்டும் அப்படின்னு டாக்டர் தமிழிசை சொல்றாங்க. ரொம்ப நல்லதுதான். குழப்பம் தீர்ந்த பின் சட்டசபையை கூட்டி உறுப்பினர்கள் சுதந்திரமாக வாக்களிக்கும் நிலை வரும்போது யாரு பலத்தை நிரூபிக்கணுமோ அவங்க பலத்தை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2035 வச்சுக்கலாம்ல. இதுதான் பிரச்சனையே. அதாவது அரசியல் சாசன சட்டத்தில் ஏதோ ஒரு சின்ன அதாவது இந்த கால அளவுக்குள்ளால ஒரு கவர்னர் ஒரு தீர்ப்பை அளிக்க வேண்டும் என்று எக்ஸ்பிரஸாக எழுதாத காரணத்துக்காக ஒரு கவர்னர் இது காலந்தாத்தி அது மத்திய அரசுக்கு எழுதுறதோ, ஐநா சபைக்கு எழுதுறதோ, இல்லை இனியும் மார்ஸுக்கு எழுதுறதோ எல்லாம் இது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. இங்க கட்சி நடுவாக பிளக்கவில்லை. அதாவது ஒரு 60 எம்எல்ஏஸ் இந்த பக்கம், ஒரு 60 எம்எல்ஏஸ் அந்த பக்கம் ஒரு பிரச்சனை இருக்கும்போது அது நமக்கு நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். சுதந்திரமாக உறுப்பினர்களை செயல்பட விட்டால் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி ஒரு செங்குத்தான பிளவு வரும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம், அல்லது அது ஒரு உண்மை நிலையாக இருக்கலாம். அது சுதந்திரமாக செயல்படுகிறார்களா இல்லையாங்கிறத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதான் ஒரு டெஸ்ட் வச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து உட்கார வச்சு இதுதான் விசித்திரமா இருக்கு. இதற்கு அரசியல் சாசன சட்டத்துல விதியே கிடையாது. அது சுதந்திரமாக செயல்படுறாங்களா, இல்லை கட்டி இழுத்துட்டு வந்தாங்களா, இல்லை அவங்க கொத்தடி மலை வச்சிருக்காங்களா எல்லாம் ஆராய வேண்டிய பொறுப்பில் இருக்கிறது ஆளுநர் கிடையாது. அப்படி ஒரு சரத்தே அரசியல் சாசன சட்டத்தில் கிடையாது. இதுதான் தலையாய பிரச்சனையாக நான் கருதுகிறேன். அதனால தான் நமக்கு என்ன ஐயம் வருது என்றால், பாஜக இதில் என்ன அவங்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்கள் இதில் இதை அரசியலாக்கவில்லையா, அவர்கள் எதற்காக காலம் தாழ்த்துகிறார்கள் அந்த கேள்வியெல்லாம் வருது. மக்களினுடைய அந்த உணர்வுகள் ஒரு பக்கம் இருப்பினும் கூட அரசியல் சாசன சட்ட பிரகாரம் பாஜகனுடைய அரசும் பாஜகனுடைய ஆளுநரும் செயல்படுகிறார் என்ற கேள்வி எழுப்பத்தான் வேண்டும். அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது. நீங்க பாரதிய ஜனதா கட்சி மட்டும் இதே மாதிரி குரலை வெளியிட்டால் நீங்க சொல்வதில் ஒரு பொருள் இருக்கு. பிணை கைதிகளாக இருக்கும் வரை சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக வாக்களிக்க முடியாது, அதனால அவர்களுடைய விடுதலையை உறுதி செய்ய வேண்டும் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அது தீர்வு காணப்படும் வரை கவர்னர் ஆளுநர் சென்னையிலேயே இருக்க வேண்டும்ங்கிறதையும் அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலினும் சுதந்திரமான வாக்கெடுப்பை ஆளுநர் உறுதி செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சுதந்திரமாக அப்படிங்கிற சொல் கொறடா உத்தரவும் இல்லாமல் மனசாட்சிப்படி அவர்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படிங்கிற பொருளும் கொண்டதா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக அதை படிக்கும்போது வருது. இந்த நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு கொறடா உத்தரவு உண்டா கிடையாதா அப்படிங்கிற டெக்னிக்கல் விஷயமும் நீங்க சொல்லுங்க. அதற்கு பிறகு அந்த சுதந்திரமாக அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன? திராவிட முன்னேற்ற கழகம் இது அதிமுக உள்கட்சி பிரச்சனை, நாங்கள் தலையிடவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. பாரதிய ஜனதா கட்சியும் உள்துறை அமைச்சர் சொல்லிட்டாரு, அது அதிமுக உள்ள நடக்கக்கூடிய குழப்பம், அதில் எங்களுடைய ரோல் எதுவுமே கிடையாது, அவர்களாக தீர்த்து கொள்ள வேண்டும்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவர்கள் போச் பண்ணுவாங்கங்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை பாதுகாப்பாக இவர்களுடைய அலுவலகத்திலேயே கூட தங்க வைக்கலாம். அவர்கள் அவர் தலையிட மாட்டோம்னு சொன்னதற்கு பிறகு அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டியதில்லை. அதற்கு பிறகு அவர்கள் எதற்காக சட்டமன்ற உறுப்பினர்களை எங்கோ கொண்டு வச்சிருக்கணும்? இல்லை, இதில் பாலிடிக்ஸ் இஸ் த ஆர்ட் ஆஃப் த பாசிபிள். முக்கியமாக பிணை கைதிகளாக இவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் முதலில் சொன்னார்.
இப்படிப்பட்ட ஒரு அரசியல் நிச்சயமற்ற தன்மை ஏற்படும் போது அது நீங்க பின்னோக்கி சென்றால் என்.டி. ராமராவிலிருந்து அப்போது காங்கிரஸ் என்.டி. ராமராவ் அரசை கலைத்து விட்டு வேறு அமெரிக்கா போயிட்டு வர்றதுக்குள்ள பாஸ்கர் ராவை உருவாக்கின போது ராமசாமி என்ன செய்கிறார், அவர்களுடைய எம்எல்ஏ என்.டி. ராமராவுடைய எம்எல்ஏக்களை எல்லாம் அழைத்து கொண்டு பெங்களூர் செல்கிறார் 2 பேருந்துகளில். இதே போலதான் நடந்தது. இது போன்று அது காங்கிரஸோ பாரதிய ஜனதா வந்து சென்னையில டி நகர்ல அக்காட்டுல பத்திரமாக கொண்டு கர்நாடகா எம்எல்ஏக்களை இப்ப சமீபத்துல கடைசியாக வைக்கப்பட்டது. இது போன்ற பல விஷயங்களை நாம் ஏற்கனவே இந்திய அரசியலில் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நமக்கு என்று தனியாக ஒரு குணம் உண்டு இல்ல, நம்ம வந்து அந்த மாதிரி எல்லாம் செய்ய மாட்டோம்ல. கர்நாடகால நடக்குது, ஆந்திரால நடக்குதுங்கிறதுக்காக தமிழ்நாட்டு எம்எல்ஏக்களையும் நம்ம வந்து அப்படி நடத்தணுமா? இல்லை, அதற்காக இவர்கள் கூவத்தூரில் கொண்டு அடைத்து வைக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. இந்த மாதிரியான அரசியல் நிச்சயமற்ற ஒரு சூழலில் குதிரை பேரம் என்பது வாடிக்கையான ஒன்று இந்திய அரசியலில். அதுக்கு தமிழ்நாடு விதிவிலக்கு அல்ல என்பதற்கான உதாரணம் தான் கூவத்தூரில் விடுதிகளில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பது என்பது ஒரு குதிரை பேரத்தை தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக. ஏனென்றால் இது இந்த சூழலில் சுதந்திரமாக அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து நீங்களும் எம்எல்ஏ பேசுங்க, நாங்களும் எம்எல்ஏ கிட்ட பேசுவதற்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நீங்க கூவத்தூர்ல கொண்டு வச்சுட்டா நீங்க மட்டும்தான் பேச முடியுது, எங்களால பேச முடியல. குதிரை பேரத்துக்கு வாய்ப்பளியுங்கள் என்று சொல்வதாகவும் நாம் வைத்துக் கொள்ளலாம். அதையும் இதை தாண்டி எனக்கு ஒரே ஒரு கருத்தான், அது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அது அடுத்த ஒரு அரசியல் கட்சி, ஒரு பலம் வாய்ந்த அரசியல் கட்சியை உடைக்க முயற்சி என்னாலும் செய்து கொண்டே தான் இருக்கும். அதில் ஒன்றும் தவறுன்னு கூற முடியாது. அது ஒரு ராம்தாஸ் ஆனாலும் சரி, ஸ்டாலின் ஆனாலும் சரி, எப்படி அதிமுக இன்னைக்கு ஒரு ஒரு சின்ன ஒரு பிளவு அதில் தென்படுதோ அந்த பிளவுல வச்சு எப்படியாச்சும் அதிமுக உடைக்கணும் என்ற இதில் எல்லா அரசியல் கட்சிகளும் வாடிக்கையாக செய்கிற ஒரு விஷயம்தான். இது வந்து யாரையும் தவறு கூட முடியாது, தவறு கூறவே முடியாது. இது அதிமுக வந்து திமுகவை உடைக்க எவ்வளவோ முயற்சி செய்தது. வைகோ காலத்துல இருந்து எவ்வளவோ உதாரணங்கள் அது இருக்குது சமீப காலத்துல. அதே மாதிரி தான் திமுக ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்தை கூறும்போது கூட உள்ளால எவ்வளவோ பிரச்சனையா இருக்கும். அது நம்ம சொல்றதெல்லாம் ஃபேஸ் வேல்யூல எடுக்க முடியாது என்ற ஒரு நிலை இருக்கிறது. இதுதான் இந்திய அரசியல் கிடையாது, உலக அரசியல்ல எல்லா அரசியல் கட்சிகளும் வாடிக்கையாக செய்கின்ற ஒரு யுக்தியாகத்தான் இருக்கிறது. குழப்பம் தீர்ந்த பின் அப்படின்னு சட்டசபையை கூட்டி அவர்கள் சுதந்திரமாக வாக்களிக்கும் மனநிலை அவர்களுக்கு வந்ததுக்கு பிறகு அப்படின்னா நீங்க வந்து 2035 நடத்தினா போதுமான்னு ஒரு பதிலை சொல்லிட்டீங்க. ஆனா அந்த குழப்பம் அதுல இருக்கா அப்படிங்கிற கேள்வி வருது. குழப்பம் தீர்ந்த பின்னா குழப்பம் இருக்குங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பேசுறோம். குழப்பம் இருக்கா? குழப்பம் வந்து செவ்வாய்க்கிழமை நைட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. அது எந்த அளவுக்கு ஆரம்பிக்குது, எந்த அளவுக்கு வந்திருக்குன்றது நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. அது ஓபிஎஸ்னுடைய வீட்டில் போனால் நிச்சயமாக தெரிகிறது. எம்எல்ஏஸ் எல்லாம் யாரிடம் இருக்கான்றது பொது அறிவுக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக எல்லாரும் சசிகலா, எல்லாரும் கூற முடியாது, ஒரு 6 பேரை தவிர பாக்கி இருக்கிறவரெல்லாம் சசிகலாவினுடைய அந்த அவர்கள் என்ன கூறுகிறாரோ அதை வழிநடத்த இருக்கிற ஒரு இடத்துல தான் இருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. நானும் நிறைய எம்எல்ஏஸ் கிட்ட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் அந்த கேப்ல பேசியிருந்தேன். அவங்க கூறுறது வேற ஒன்றும் இல்லை, கட்சி உடையக்கூடாது. அதற்காக இன்றைய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா யாரிடம் கட்சியினுடைய அலுவலகம் இருக்குதோ, யாரிடம் ஜெயா டிவி இருக்கிறதோ, யாரிடம் பயசோட்டம் இருக்கிறதோ, இவர்கள் தான் ஒரு தலைவராக இல்லைன்னா தலைவியாக வர முடியும் என்ற ஒரு சூழல் இருக்குது. அதனால நாங்கள் வந்து இன்னைக்கு சசிகலா கூட தான் இருக்கிறோம். அதே இடத்துல ஓ பன்னீர்செல்வம் இருந்தால் நாங்கள் அவரு கூட இருந்திருப்போம். சரி, பயசோட்டத்தை வந்து நாங்கள் ஜெயலலிதா நினைவகமாக மாற்றிடுறோம் வச்சுக்கோங்க. வேற என்னெல்லாம் சொல்றீங்க? ஜெயா டிவி அது ஒரு தனி குழுமத்தினுடைய சொந்தம், அதனால அதை வந்து அரசு எடுக்க முடியுமான்னு தெரியல. இன்னும் வேற என்ன சொன்னீங்க நீங்க? இது ஹெட் குவார்ட்டர்ஸ் அதிமுக. அது யாருக்கு சொந்தமான கட்டிடம் அப்படின்னு பார்த்து கட்சி பேர்ல இருக்கா இல்ல தனிநபர் பேர்ல இருக்கான்னு பார்த்து அதையும் இல்ல, அது சிம்பிள்ஸ் தானே. அதாவது இந்த ஆளுமைகள் எல்லாம் யார் கையில் இருக்குதோ அவங்கள் தான் கட்சியை வழிநடத்த முடியும் என்ற ஒரு இதுக்கு அதிகாரத்திற்கான அடையாளங்கள், அதிமுகவினுடைய தலைமையின் அதிகாரத்துக்கான அடையாளங்கள் அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்க கூட இருக்க போறாங்க. அவங்க தான் வந்து கட்சியை பிளவுபடாமல் வேறு நபர்களிடமிருந்து காப்பாற்ற முடியும்னு அந்த எம்எல்ஏக்களும் வேற தொண்டர்களும் நம்பக்கூடும். அந்த அடிப்படையில் அவங்க முடிவு செய்யறாங்க. ஆனா அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் உங்ககிட்ட நீங்க அவங்க பேசினதுல நம்பிக்கை வைக்கிறீங்க. ஆனா அதெல்லாம் அச்சுறுத்தி இப்படித்தான் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சா முதலமைச்சராக இருக்கிறவரையே வந்து நிர்பந்தம் செய்து ராஜினாமா செய்ய வைக்கக்கூடிய வலிமை பெற்றவர்கள் இந்த சாதாரண எம்எல்ஏக்களை அந்த மாதிரி நிர்பந்திக்க முடியாதா அப்படிங்கிற கேள்வியை முன்வைப்பாங்கல்ல? இல்ல, நிச்சயமாக அது முன்வைக்கத்தான் வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நீங்க சரியான கேள்வி தான் எழுப்பியிருக்காங்க. ஆனால்
என்னுடைய வளர்ந்த அட்லீஸ்ட் ஒரு 10 எம்எல்ஏ இருக்க மாட்டாங்களா அந்த கூட்டத்தில்? அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் சொல்கிறேன். அதாவது யதார்த்தமாக பேசக்கூடிய, நான் வந்து இது ஒரு மீடியாவில் போய் அவருடைய பேரை குறிப்பிட்டு கூற மாட்டேன் என்ற ஒரு அடிப்படையில் நம்மளிடம் பகிர்ந்து கொள்ள எவ்வளவோ தகவல் இருக்குது. அதில் இதுவும் ஒரு தகவல். இதில் முக்கியமாக அதிமுகவுடைய அவைத்தலைவர் மதுசூதனன் பேட்டியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லியிருந்தார். சசிகலா அம்மாட்ட தான் கட்சியோட பணம் எல்லாம் இருந்து அவங்க தான் கட்சியை நடத்த முடியும்னு நாங்கள் முதல்ல நினைச்சோம். இப்போ பொருளாளரும் அந்த வலிமையோட இருக்கிறாரு. அதனால் அந்த ஒரு சொல்லை நீங்க அந்த பேட்டியில அவர் தெரிஞ்சு சொன்னாரோ தெரியாம சொன்னாரோ, அந்த ஒரு வார்த்தையை நேற்று அவர் சொல்லி இருக்கிறார். எல்லா பேட்டிகளிலும் வந்திருக்கிறது, எல்லா தொலைக்காட்சி பேட்டிகளிலும் வந்திருக்கிறது. அப்படி என்றால் மதுசூதனன் என்கிற அதிமுகவுடைய அவைத்தலைவருக்கு அளவுகோல், இங்கும் அளவுகோல் பணம்தான். சசிகலா அம்மாட்ட தான் பணம் கண்ட்ரோல்லாம் இருந்தது. அதனால அவங்கள நாங்கள் பொதுச் செயலாளராக சொன்னோம். இப்போ இவரும் வலிமை பெற்றிருக்கார், மக்களுடைய ஆதரவு இருக்கு, இவரும் வலிமை பெற்றிருக்கிறார் என்பது என்ன வலிமை? இவர் நிதி வலிமை பெற்றிருக்கிறார். ரெண்டு விஷயம் அதை பார்க்கலாம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்தல் செலவுகள் அனைத்தையும் யார் யார் எவ்வளவு காலம் கவனித்து வந்தார்கள், அதற்கு பிறகு அந்த பொறுப்பு யாரிடம் எப்போதிலிருந்து கொடுக்கப்பட்டது, அந்த கொடுக்கப்பட்ட அந்த பொறுப்பு அவர்களிடம் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அங்கு நடந்த மாற்றங்கள் என்னென்ன, புதிதாக அதிகாரம் பெற்றதாக அவர்களுக்கு கிடைத்த ஒரு உணர்வும் ஒரு நம்பிக்கையும் எங்கேருந்து வருது. அது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் ஜெயலலிதா பதவி துறந்து சிறைக்கு போன பீரியடில் நடந்த நிகழ்வுகள் என்று சிறையில் இருந்து வந்ததற்கு பிறகு அவர்களுக்கு தெரிய வந்து அவர்கள் என்ன நடவடிக்கைகள் எடுத்தார்கள் போன்றது எல்லாமே கடந்த காலங்களில் ஊடகங்களில் செய்தியாக வந்திருக்கு. ஆனால் நான் இன்று ஒரு கட்சிக்குள்ள நடக்கக்கூடிய அதிகார போட்டியில நான் யாரை ஆதரிக்க விரும்புகிறேனோ அவர்கள் தொடர்பான நல்ல செய்திகளை மட்டுமே நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். அவர்கள் தொடர்பாக வந்த எதிர்வகை செய்திகளை நான் வந்து நினைவுக்கு கொண்டு வர விரும்பல. அப்படிங்கிறது தான் பரவலாக நம்மை போன்ற தனி மனிதர்களிடத்துல இருக்கு. இங்க வந்து சட்டம் வர்சஸ் தனி மனித விருப்பம் அப்படின்னு வந்தா தனி மனித விருப்பமே மேலோங்கி நிற்குது. அந்த விருப்பத்தின்படி சட்டத்தை வளைப்பதற்கு கூட எந்த தயக்கமும் இல்லாமல் நாம் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு இப்போ இருக்கிற சூழலை பார்த்துக்கலாமா, புரிஞ்சுக்கலாமா? அப்படித்தான் வருது. அதாவது சட்ட ரீதியாக ஒரு பொசிஷன் இருந்தால் கூட, அதாவது சட்ட ரீதியாக இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த 123 கீழ் 164 சரி அரசியல் சாசன சட்டத்தில் சசிகலாவை இன்றைக்குள்ள, அதாவது ஞாயிற்றுக்கிழமை தேர்ந்தெடுக்கிறாங்க, அன்னைக்கு அவங்க டைம் கேட்டிருந்தா அன்னைக்கே அவங்களை வந்து முதலமைச்சராக ஸ்வேரிங் இன் பண்ணியிருக்கணும். ஆனால் ஒரு எமோஷனல் தனத்திலிருந்து நாம் யோசித்தோம்னா, ஒரு தனி மனிதர் விருப்பத்தினுடைய அந்த ஒரு படியில் நம்ம பார்த்தோம்னா நம்ம நிறைய நிகழ்வுகள் என்ன ப்ரூஃப்னு பார்த்தீங்கன்னா, யாரிடம் மக்கள் இருக்கிறார்கள் என்று இதுக்காக ஒரு சான்று வந்து நேற்று வந்து ஓபிஎஸ் ஒரு கேம்பெயின் நடத்துகிறாங்க. மிஸ்டு கால் கொடுங்க அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடத்துகிறாங்க. அதற்கு ஏறத்தாழ ஒரு 1.5 லட்சம் ஃபோன் கால்கள் ஜஸ்ட் ஒரு 3 மணி நேரத்தில் வருது. நான் உங்களை சப்போர்ட் செய்கிறேன்னு சொல்லிட்டு. ரெண்டாவதாக சமூக வலைதளங்கள், வாட்ஸ்அப் ஆனாலும் சரி, ஃபேஸ்புக் ஆனாலும் சரி, எந்த ஒரு இடத்துல பார்த்தாலும் ஓபிஎஸ்க்கு தான் முன்தூக்கம். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா சசிகலாவுக்கு சப்போர்ட்னு பார்த்தா ஒன்றுமே கிடையாது. இது வந்து தமிழர்களுடைய விருப்பமாக இருக்கிறது. ஆனால் அந்த விருப்பத்துக்கும் இன்றைக்கு இருக்கும் அரசியல் சாசன சட்டத்துக்கும் ஒரு பெரிய ஒரு முரண்பாடு இருக்கிறது. இந்த முரண்பாடை களையறதுக்கு வேற வழி ஒன்றும் கிடையாது. அரசியல் சாசன சட்டம் தான் போகணும். ரொம்ப எளிமையாக சொல்றதா இருந்தா, இருக்கிற 3 பேர்ல எளிமையாக சொல்றதா இருந்தா, நான் வந்து காட்சி ஊடகத்துக்குள்ள வேலை பார்க்குறேன், அவர் வந்து அச்சு ஊடகத்துக்குள்ள வேலை பார்க்குறாரு, நீங்க முழுக்க இணையத்துல வேலை செய்றீங்க. சமூக வலைத்தளங்கள்ல ஒரு ஆபரேஷன் எப்படி நடக்குது அப்படிங்கிறத எங்க 2 பேரையும் தாண்டி உங்களால உறுதியாக சொல்ல முடியும், விளக்கமாக சொல்ல முடியும். அந்த செல்வாக்கு வந்து சமூக வலைத்தளங்களை பயன்படுத்தக்கூடியவர்களுடைய பெரும்பான்மை தான் அதுல வெளிப்படுது அப்படின்னு பாக்குறீங்களா நீங்க? நிச்சயமா சமூக வலைத்தளங்கள்ல வெளிப்படக்கூடிய ஆதரவு என்பது சில சமயங்களில், நிச்சயமாக சில சமயங்களில் கள யதார்த்தத்தை பிரதிபலிக்கிறது. ஆனால் சமூக வலைத்தளங்களில், உதாரணமாக இப்போது .comல் நாங்கள் தேர்தல் கருத்து கணிப்பு செய்தபோது இந்தியாவிலேயே தேர்தல் கருத்து கணிப்பில் வல்லவரான ராஜீவா கரண்டிகர் அவர்களுடைய ஆலோசனையை முழுமையாக பெற்றோம். அப்போது அவர் சொன்னார், தமிழ்நாட்டில் இன்டர்நெட் பெனட்ரேஷன் எவ்வளவு, இணையத்துடைய மக்கள் பயன்பாடு எவ்வளவு,
வாட்ஸ்அப் பயன்பாடு எவ்வளவு? வாட்ஸ்அப் பயன்பாடை பார்க்கும்போது ஏறக்குறைய 2 கோடி மக்களுக்கு மேல் வாட்ஸ்அப்பை பயன்படுத்துகிறார்கள். ஆனால் அதே சமயம் இணைய பயன்பாடு என்று பார்க்கும்போது அது 1 கோடிக்கும் சற்று அதிகமாகத்தான் இருக்கிறது. 7.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் 1 கோடிக்கும் சற்று அதிகமாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த 1 கோடி மற்ற 6.5 கோடி மக்களுடைய பிரதிநிதிகளாக இருக்க முடியுமா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. அதையும் தாண்டி முக்கியமாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னதில் ஒன்று இருக்கிறது. அதிமுகவுடைய சாதாரண தொண்டர்கள் சசிகலாவின் தலைமையை ஏற்றுக்கொள்கிறார்களா என்கிற கேள்வியிலிருந்து அவர் அந்த கருத்தை சொல்லி இருக்கலாம் என்று நான் விளங்கிக் கொள்கிறேன். ஏனென்றால் நாங்கள் கடந்த களங்களில் பார்க்கும்போது ஓபிஎஸ்ஸில் இன்னொரு ஜெயலலிதாவை பார்க்கிறோம் என்று சாதாரண ஒரு அதிமுக தொண்டன் சொல்கிறான். அப்படியான ஒரு பிம்பம் உருவாகி இருக்கிறது அல்லது உருவாக்கப்பட்டிருக்கிறது. அது அவர் ஜெயலலிதாவுடைய சமாதியில் 7ஆம் தேதி இரவு ஒரு 40 காட்சி ஊடகங்கள்ல அந்த கட்சி தொடர்பாக பொதுமக்கள் மத்தியில இருக்கக்கூடிய உணர்வு வேற. காட்சி ஊடகங்கள்ல நேற்று நடந்த நிகழ்வுகளை பார்க்கும்போது சசிகலா போகும் பாதை தான் வந்து தொண்டர்களால நிரம்பி இருக்கிற மாதிரி தெரியுது அதிகமாக. அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல. இன்னொரு பக்கம் வந்து சாதாரண மக்கள் அதை அவர்கள் பதவிக்கு வருவதை விரும்பவில்லை அப்படிங்கிற கருத்தை வந்து பலர் எதிரொலிச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னும் இந்த பக்கத்துல பார்த்தா அவர் செல்லும் பாதை எங்கும் நாங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் 45 நாட்களுக்கு முந்தைய கருத்து கணிப்பு, இப்போதுள்ள கள நிலவரத்தை நாங்கள் ஆராய வேண்டும். நாங்கள் எடுத்த கருத்து கணிப்பில் கட்சியுடைய நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் முழுமையாக அவரோடு இருக்கிறார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது அவைத்தலைவர் மதுசூதனன் நேற்று ஓ பன்னீர்செல்வம் பக்கம் வந்ததுதான் திருப்பமே தவிர மற்ற நிர்வாகிகள் எல்லோரும், குறிப்பாக அவர் அதற்கு 5ஆம் தேதி சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு முன்பு பல மாற்றங்களை கட்சிக்குள் செய்தார். அதை நாம் கவனித்திருப்போம். அதாவது அந்த சீனியர்களை எல்லாம் அமைப்பு செயலாளர்களாக மாற்றுவது, அதன் மூலமாக கட்சியை முழுமையாக தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது போன்ற சில விஷயங்களை செய்தார். அதில் அவர் எடுத்த அந்த முடிவின் காரணமாக நீங்கள் அந்த கூட்டத்தை பார்ப்பீர்கள் என்று நினைக்கிறேன். நீங்கள் கட்சியில் உள்ள முன்னாள் மூத்த நிர்வாகிகள் அவர்களை எல்லாம் தமிழ்நாடு முழுக்க நிர்வாகிகள் அங்க வந்திருப்பாங்க. நிர்வாகிகளுடைய கூட்டம், நிர்வாகிகள் தானே மொபிலைஸ் பண்றவங்க. அது நிர்வாகிகள் தான் ஒரு மக்கள் கூட்டத்தை அழைத்து வரக்கூடியவர்கள். அந்த நிர்வாகிகளில் பெரிய நிர்வாகிகளில் ஒரே ஒருவர் தான் இப்போது ஓபிஎஸோடு போய் சேர்ந்திருக்கிறார் என்பது நாம் கவனிக்க. அதாவது மக்களோடு சமூக வலைத்தளங்கள்ல ஒரு ஒப்பீனியனை மேனுஃபேக்சர் பண்ண முடியுமா, அங்க அந்த மாதிரி ஆப்ரேட் பண்றவங்கள்ல எந்த பகுதியினர் வலிமையாக இருக்காங்க அப்படிங்கிறதை பொறுத்து இது போன்ற விஷயங்கள் டெவலப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றது இப்ப சமீப காலமாக நிச்சயமாக இவர் நடந்த சில நிகழ்வுகளின் பின்னணியில் அதை பார்க்க வேண்டியது. நிச்சயமாக ஒரு நாளிதழ் தொடர்ந்து ஒரு பல மாதங்களாகவே ஓபிஎஸ்ஸை ஆதரித்து வருகிறது. அவர்கள் ஓபிஎஸ்க்கு அந்த போல் போட்ட உடனே 1.5 லட்சம் பேர் ஆதரிக்கிறது. அந்த நம்பர் யூ கேன் பி மேனிப்புலேட்டட். அது மாதிரியான விஷயங்கள் இருக்கு. நம்பர்ஸ் கேன் பி மேனிப்புலேட்டட் ஆன் சோசியல் மீடியா அப்படிங்கிற விஷயம் இருக்கு. யூ கேன் பை ஆல்சோ, அது ஒன்று இருக்கு. முகநூலில் நீங்கள் வந்து வியாபாரம் தானே, முகநூல் என்பது ஒரு வியாபாரம், ட்விட்டர் என்பது ஒரு வியாபாரம். நீங்கள் அதில் ஃபாலோவர்ஸ் வாங்க முடியும் என்பதெல்லாம் இருக்கிறது. இது உண்மையான சித்திரத்தை சொல்லுமா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கின்றன. நிச்சயமாக நிச்சயமாக. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை, இணையத்தில் உண்டான செல்வாக்கை? இல்லை, இணையத்தில் உண்டான செல்வாக்கை வந்து நானும் பீர் சொல்கிற மாதிரி கொஞ்சம் சஸ்பிஷனோட தான் பார்த்துட்டு கொண்டு இருந்தேன். ஆனால் அந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளுக்கு பிறகு தான் அது முழுக்க முழுக்க வந்து சமூக வலைதளங்களில் மட்டும்தான் ஆர்கனைஸ் செய்யப்பட்ட ஒரு போராட்டமாக இருந்தது. ஊடகங்களுக்கு அதில் பங்கு கிடையாது. டெஃபினட்டாக என்னை போன்ற பிரிண்ட் மீடியாவுக்கும் நிச்சயமாக பங்கு கிடையாது ஒரு நிலைமை தான் இருந்தது. அப்போ அந்த ஒரு சமூக வலைதளங்களில் இல்லை ஃபேஸ்புக்கில் போடுற ஒரு மெசேஜை பார்த்துக்கொண்டு, இல்லை என்றால் வாட்ஸ்அப்பில் ஒரு தகவலை வைத்துக்கொண்டு ஒரு ஏறத்தாழ ஒரு 1.5 கோடி மக்கள் ஒரு 70 நகரங்களில் வந்து குழுமிகின்றார் என்றால் நிச்சயமாக அது ஒரு பிரதிபலியம் இருக்கும். ஆனால் பீர் சொல்ற மாதிரி இந்த 1.5 கோடி மக்கள் ஒரு 70 டவுன்ல வந்தவங்க வந்து இந்த 7 கோடி மக்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருக்கிறாங்களா இல்லையாங்கிறது அது அடுத்த விஷயம். அது ஒரு தேர்தல் நடத்தினால்தான் வெளிவருமே தவிர இல்லாமல் வெளிவராது. அப்போ சமூக வலைதளங்களில் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரும் இம்பாக்ட் இருக்கிறதுங்கிறதுல மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அந்த ஜல்லிக்கட்டு அஜிடேஷனை வைத்துக்கொண்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் சூழலை
விவரமாக அவருடைய பார்வையில் எப்படி பார்க்கணுமோ பார்த்து அவர் வந்து தன்னுடைய அறிக்கையை ஆளுநர் வந்து மத்திய அரசுக்கு அனுப்பியிருக்கிறார், குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்கிறார்னு செய்திகள் சொல்லுது. சட்டப்படி அவர் நடவடிக்கை எடுப்பார் அப்படின்னு எல்லாரும் ஒரு நம்பிக்கையோட எதிர்பார்ப்போட காத்திருக்கிறாங்க. என்னென்ன சட்டங்கள் எல்லாம் அவர் முடிவெடுப்பதற்கு முன்னால கருத்தில் கொள்ளப்படும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அரசமைப்பு சட்டம் ஆளுநருக்கு கொடுத்த அதிகாரத்தை வைத்து மட்டுமா, இல்லை மக்கள் பிரதிநிதித்துவ சட்டமோ அல்லது கட்சி தாவல் தடை சட்டமோ எல்லாத்தையும் பற்றியுமே அவர் வந்து புரிந்து கொண்டு அதன் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கணுமா? இல்லை, இப்போ இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஆளுநர் என்பது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஐஸ் அண்ட் இயர்ஸ், கண்களுக்கு அது மூலமாக ஒவ்வொரு மாநிலத்திலையும் இருக்கிறார்கள். அப்போ நேற்றைய தினம் வித்யாசாகர் ராவ் என்ன செய்திருப்பார் என்றால், சசிகலா இன்னதை கூறினார், இது பல ஊடகங்களில் வந்து இந்த மாதிரி ஸ்டேக்டு கிளைம், அதாவது என்னை முதலமைச்சராக சுயரங்கின் பண்ண வேண்டும் என்ற கருத்தை அவர்கள் முன்வைத்தார்கள். அதுக்கு மெமராண்டம் ஏதோ கொடுத்துருக்காங்க பல தெரியுது. ஓபிஎஸ் இந்த கருத்தை சொன்னார், அதாவது முக்காவாசி எம்எல்ஏஸை வந்து தடையில் வச்சிருக்காங்க, அந்த மாதிரியான கருத்துக்களை சொன்னார். அப்போ இந்த 2 தகவல்களும் அவர்கள் வந்து இதை நோட் பண்ணிட்டு மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தார்கள். ஆளுநரை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சொல்றாரு, முதலமைச்சராக போய் அவர் பார்த்தாராங்கிற சென்ஸே அந்த பொருளே வராத அளவுக்கு அவைத்தலைவர் மதுசூதனன் தலைமையில் நாங்கள் போய் பார்த்தோம் அப்படின்னு சொல்றாரு. அதற்கு ஏதேனும் பொருள் இருக்கா, இல்லை அது சாதாரணமாக ஒரு பெரியவர் நம்ம கிட்ட வந்திருக்காரு, ஆதரவு தெரிவிச்சிருக்காரு, அவரை முன்னிறுத்தி பேசுவது அவசியம்ங்கிறதுக்காக அவர் கட்சி ரீதியாக கொடுக்கக்கூடிய ஒரு ஆதரவின்படி பேசுறாரா? இல்லை, அது இதில் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேம்ன்றாங்க கருதுகிறேன். இப்போ திமுக எடுத்தீங்கன்னா தலைவர், ஜெனரல் செக்ரட்டரி, ட்ரெஷரர் என்ற 3 பதவிகள் தான் தலைவங்கிய பதவிகளாக இருக்குது. அப்போ அதிமுகவில் பார்த்தீங்கன்னா அது இதுவரை பொதுச் செயலாளர் மட்டும்தான் ஒரு பதவியாக இருந்தது, பாக்கி எல்லாரும் ஒரு ஷோ மாதிரி தான் வச்சுருந்தாங்க. ஏன்னா தேர்தல் ஆணையத்தில் இதெல்லாம் தேவைப்படுகிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஷரர் இருந்தார், ஒரு பிரசிடியம் சேர்மன் இருந்தார், அந்த நிலையில் இருந்தது. ஆனால் அதிமுகவை பொறுத்தவரை சசிகலா போய் சந்திக்கும் போது பொதுச் செயலாளர் போய் சந்திக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து போய் சந்திக்கும் போது ஒரு பிரசிடியம் சேர்மன், அவைத்தலைவர் போய் சந்திக்கிறார். அதே போல ட்ரெஷரர், பொருளாளர் போய் சந்திக்கிறார். அப்போ 2 பெரும் ஆளுமைகள் ஒரு கட்சியிலிருந்து வந்து சந்திக்கிறதும், ஒரு ஆளுமை ஒரு கட்சியிலிருந்து வந்து சந்திக்கிறதும் அந்த ஒரு பெரிய ஒரு வித்தியாசம் இருக்கிறது. அப்போ ஒரு தோற்றத்துக்காக பார்த்தீங்க என்றால் நிச்சயமாக ஓபிஎஸ்ஸினிடம் 3ல் ஒரு 2 தலைகள் இருக்கிறதாக தெரிகிறது இல்லையா? இல்லை, ஆட்சியில் யார் வரணும் அப்படிங்கிறதை பற்றி தேர்வு செய்யக்கூடிய விஷயங்கள் சட்டமன்ற கட்சி தொடர்பான விஷயங்களாக பார்க்கணுமா, ஒரு கட்சியினுடைய ஒட்டுமொத்த நிர்வாக அமைப்பிலிருந்து முடிவுகளை எடுக்கணுமா? சட்ட ரீதியாக பார்க்கிறதுங்கிறது எந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்வாக்கை வச்சு பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வியும் வருது. நிச்சயமாக அதாவது இது தோற்றம் தான் முக்கியம் என்று நான் கருதுகிறேன். அது ஒரு ஆளுநர் கிட்ட போகும்போதானாலும் சரி, இல்ல நீங்க வந்து பெர்செப்ஷன் கேம்ல வந்து ஒரு பலவீனத்தை பொதுச் செயலாளருக்கு அது உருவாக்கி கொடுக்குது. நிச்சயமாக உருவாக்கி கொடுக்குது. அது நீங்க வந்து 1000 வண்டியில வந்தாலும் சரி, ஒரு 5000 போலீஸை குவிச்சாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற இந்த சென்னையில் இருக்கிற அனைத்து தொண்டர்களையும் வந்து நீங்க வந்து அந்த பயஸ் தோட்டத்துல இருந்து இதுவரையும் வந்து நிக்க சொன்னாலும், ஆளுநர் மாளிகை வரை நிக்க சொன்னாலும் சரி, கடைசியில யார் போய் சந்திக்கிறார் என்ற அந்த கேள்வி வரும்போது, இங்கிருந்து வரும்போது பொதுச்செயலாளர் மட்டும்தான் வந்திருக்காங்க, அங்கிருந்து வரும்போது அவைத்தலைவரும் பொருளாளரும் வந்திருக்கிறார் என்றுதான் வெளிவருகிறது. இது ஒரு பர்செப்ஷன். 2வதாக ஓபிஎஸ்னுடைய நடவடிக்கைகள், அதாவது எப்படி அவர் ஆரம்பிக்கிறார் என்றால் 8:55 மணிக்கு செவ்வாய்க்கிழமை போய் அங்கே உட்கார்றார். அது அடுத்த பர்செப்ஷன் வாராக வருது. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும், அதாவது ஒரு பொதுமக்கள் பார்வையிலாலும் சரி, ஒரு அரசியலமைப்பு பார்வையில் இருந்தாலும் சரி, ஒரு கட்சியில் இருக்கிற 2 பெரும் தலைகள் வந்து சந்தித்ததாகத்தான் வெளியிருக்கிறவங்களுக்கு தெரியும். அது ஜெயலலிதா தான் பற்றி நினைச்சினாலும் ஜெயலலிதா தவிர ஒரு கட்சி இல்லைங்கிறது வேற விஷயம். இது போன்ற சித்திரங்கள் ஒரு தனி மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய இது போன்ற சித்திரங்கள் ஒரு ஊடகத்தில் வேலை பார்க்குறவராக இருந்தால் ஊடகத்தில் பிரதிபலிக்குமா, ஒரு நீதிமன்றத்தில் வேலை பார்க்குறவராக இருந்தால் நீதிபதியாக இருந்தால் அவரிடத்தில் பிரதிபலிக்குமா, ஆளுநராக இருந்தால் அவரிடத்தில் பிரதிபலிக்குமா, இல்லை இதெல்லாம் வந்து சட்ட ரீதியாக என்ன நிலைமையோ அதன்படி தான் இவர்கள் எல்லாம் இதை பார்க்கணுமா? அதாவது பொது வாழ்வு என்பது பல நேரங்களில் பப்ளிக் லைஃப் இஸ் பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் என்று சொல்வார்கள். ஜெயலலிதா தலைமையில் அதிமுக இருக்கும் போதே அதிமுக பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்டில் மிக பலவீனமான ஒரு கட்சியாகத்தான் இருந்தது. அதற்கு காரணம் குறிப்பாக அவர்கள் சமூக வலைத்தளங்களுக்கு வலிமையான
ஒரு கட்டமைப்பை உருவாக்கவில்லை என்பதை சொல்லலாம். மற்ற அமைப்புகள் செய்தது போல ஒரு ஜோவியலான கமெண்ட் தான், லைட்டர் வெயின்ல சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்றதன்படி பார்த்தா ஜெயலலிதா வழியில இருக்கக்கூடியது சசிகலா தலைமையிலான அதிமுக அதே 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 இப்ப புதிதாக வேறு ஏதோ ஒரு ஆற்றல் வந்து அதிமுக கிடைக்காத வேற ஒரு ஆற்றல் வந்து பன்னீர்செல்வத்துக்கு கிடைச்சிருக்குதுன்னு பொருளா? அதை நாம உன்னிப்பாக பார்க்க வேண்டியிருக்கிறது. நிச்சயமாக ஜெயலலிதா தலைமையில் நினைச்சு சொல்றேன், நீங்க அதை உன்னிப்பாக பார்க்க உன்னிப்பா ஏன் பார்க்க வேண்டி இருக்குன்னா, ஜெயலலிதா தலைமையில் இருந்த போதே சோசியல் மீடியால ஏடிஎம்கே பிக் ஃபெயிலியர், மிகப்பெரிய தோல்வி. சமூக வலைத்தளங்களை நிர்வாகம் செய்வதில் அதிமுக மிகப்பெரிய தோல்வி ஜெயலலிதா தலைமையில் இருக்கும் போதே. அந்த தோல்வி இன்றைக்கு சசிகலா தலைமையிலும் தொடர்கிறது. அந்த பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்ல தோல்வி தொடர்கிறது. ஆனால் இன்றைக்கு பன்னீர்செல்வத்திற்கு வந்திருக்கக்கூடிய இந்த சமூக வலைத்தள ஆதரவு என்பது அவருக்கு அந்த புதிய பலம் என்ன, மைத்ரேயன் வந்ததன் பின்னணி என்ன, அவருக்கு வந்திருக்கிற சமூக வலைத்தள ஆதரவின் பின்னணி என்ன, கமல்ஹாசன் அவருக்காக குரல் கொடுப்பதன் பின்னணி என்ன, இதையெல்லாம் நாம் சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கிறது. தமிழ் சிவில் சமூகமே, கிரிக்கெட் வீரர் அஸ்வினிலிருந்து எல்லாருமே ஓபிஎஸ்க்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்பது போன்ற ஒரு சித்திரம், ரஜினிகாந்தே ஆதரவு தெரிவிக்கிறார் என்கிற பரப்புரைகள், இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன, இந்த சமூக வலைத்தள அரசியலுக்கு பின்னால் இயங்கக்கூடிய, இதை ஆட்டுவிக்கக்கூடிய சக்தி என்ன என்பதையெல்லாம் நாம் கேள்விக்குட்படுத்த வேண்டி இருக்கிறது. இது மக்களுடைய உண்மையான உணர்வுகளா, இல்லை உருவாக்கப்படுகிற உணர்வுகளா, கட்டமைக்கப்படுகிற உணர்வுகளா என்கிற கேள்விகள் எல்லாம் நம் முன்னால். ஏனென்றால் இவற்றை ஆராயக்கூடிய, பகுத்தாயக்கூடிய ஒரு அவசியம் இன்றைக்கு அரசியல் சூழலில் இருக்கிறது என்று பார்க்கிறேன். இதற்காக பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட் கேமில் ஜெயித்தால்தான் நீங்கள் லாங் டேர்ம்ல ஜெயிக்க முடியும். உடனடியான தேவை வந்து பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்டா இல்ல லீகல் விக்டரியா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது இருக்கு. அதுல இன்றைக்கு ஒரு நாளிதழில் போட்டிருக்கக்கூடிய செய்தி, ஏற்கனவே சுப்பிரமணிய சாமி ட்வீட் பண்ணதுல இருந்த செய்தி, இங்கேயும் வேறு விவாதங்கள்ல வேறு உரையாடல்கள்ல மேற்கோள் காட்டப்பட்ட செய்தி, கட்சித்தாவல் தடை சட்டம் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் போது ஒரு முக்கியமான ரோல் வந்துருது. அது நீங்க எத்தனை வாரம் எத்தனை நாட்கள் கழித்து ஒரு விஷயத்தை முடிவு செய்து அதற்கு பிறகு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோருங்கள் அப்படின்னு சொன்னாலும் அதற்கு பிறகு கட்சித்தாவல் தடை சட்டம்ங்கிறது வந்து ஒரு ரோல் பிளே பண்ணுது. அதன்படி 1/3 இருந்த தனிக்குழு அப்படிங்கிறதோ அல்லது மெர்ஜருங்கிறது, இன்னொரு கட்சியோட மெர்ஜ் ஆகிறதோ 2/3 மாறிடுச்சு. 2/3 உறுப்பினர்கள் ஒரு கட்சியில் இருந்து வெளியில் வந்தால் மட்டுமே தங்கள் பதவிகளை இழக்காமல் மாற்று முடிவு, கொறடா உத்தரவுக்கு மாற்றான முடிவுகளை செய்ய முடியும் அப்படிங்கிறது வந்துடுச்சு. இல்லைன்னா அவர்கள் பதவி இழக்க நேரிடும் அப்படின்னு சொல்லுது. ஸ்பீக்கருக்கு அதற்கான அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லுது. ஆக பிற மாநிலங்களில் நாம செய்தியாக படித்த பல விஷயங்களை வரும் நாட்களில் நாம வந்து நம்ம மாநில செய்திகளாக, நம்மை பாதிக்கும் செய்திகளாக பார்க்க தொடங்க நேரிடுமோ அப்படிங்கிற கேள்வி இதற்கு பின்னால வருது. நிச்சயமாக. அதாவது முன்னால வந்து பல இடத்துல உத்தராகண்ட்ல எல்லாம் ஹெலிகாப்டர்ல கொண்டு வந்தாங்களாம் எம்எல்ஏஸ். நாம இப்பதான் பஸ்ஸுக்கு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நிச்சயமாக ஒரு கொறடாவினுடைய அந்த விப்பு இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா நிச்சயமாக இது அதிமுக இருக்கிற அனைவரும், ஓபிஎஸ் உள்பட உள்ள அனைவரும் வந்து கட்சியினுடைய அந்த 3 லைன் விப்பு என்ன சொல்லுதோ அதை இப்ப அதுபடி தான் ஓட் பண்ணும். இப்ப வந்து உலகத்தை சுற்றி வந்து பழம் வாங்குற கதைக்கு பதிலாக கொறடாவை சுற்றி வந்து கடத்தலாம். எல்லாரையும் கடத்த வேண்டியதுக்கு பதிலாக இப்ப கொறடாவை மட்டும் பத்திரமா வச்சிருந்தா போதும்னு சொல்லலாம். ஆமா, கொறடா ஸ்பீக்கர் இதை தவிர இன்னொருத்தருக்கு சட்டமன்றத்துல அதிகாரமும் கிடையாது. காகிதத்துல நம்ம ஸ்பீக்கரை வந்து கட்சி சார்புள்ள நபராக பார்க்க முடியாது. ஆமா, நிச்சயமா. நடைமுறையில எப்படி இருக்குங்கிறது வேற விஷயம். காகிதத்துல சட்ட புத்தகத்துல நம்ம வந்து அவரை கட்சி சார்போட பார்க்க முடியாது. அதனால அவரை வந்து தனியாகவே சுதந்திரமாக விட்டுடலாம். ஆமா, இந்த கேள்விக்கு தான் நாம வந்து முதல்ல இருந்தே பதில் சொல்லி கொண்டு வருகிறோம். அதாவது எப்போ அந்த ஒரு ஓபிஎஸ்னுடைய சசிகலனுடைய பலம் தெரியும் என்றால் நிச்சயமாக அது ஒரு சட்டமன்றம் கூட்டினா தான் தெரியும். அவ்வளவுதான் தேவை. இப்போ வந்து ஆளுநருக்கு அவ்வளவு பெரிய ஒரு சந்தேகம் எழுந்திருந்தா கூட
தமிழக மக்களுக்கு சந்தேகம் கிடையாது. எம்எல்ஏஸ் யாருக்கிட்ட இருக்கிறாங்க, ஓபிஎஸ் சப்போர்ட் பண்ற மக்களுக்கு கூட அந்த சந்தேகம் கிடையாது யார்கிட்ட இருக்காங்க. அது நிச்சயமா சசிகலா கிட்ட தான் இருக்காங்க. அப்போ இல்ல அதுல என்னன்னா இப்ப 134 135 ஆதரவுல இருந்து 117க்கும் 135க்கும் இடையில உண்டான இடைவெளி வந்து 15 15 18 இந்த ரேஞ்சில தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆமா, இந்த இதை மேனிப்புலேட் பண்ணிட்டா, இதை கொண்டு வந்து சேர்த்துட்டா ஆட்சி நீடிப்பதற்கான வழி இல்லைன்னு ஒரு இது இருக்குல்ல. சசிகலாவுக்கு பெரும்பான்மை இல்லை என்பது உறுதியாயிடும். வேறு யாருக்கு இருக்கு இல்லைங்கிறது தீர்மானிக்கப்படுதா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. அவர்களை மாறுபவர்களை தகுதி நீக்கம் செய்து எம்எல்ஏ இல்லைன்னு டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டா, ஸ்பீக்கர் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாலும் நீதிமன்றத்துக்கு அது போகுது. ஆமா, இங்க வந்து ஒரு ஆட்சி, ஜெயலலிதாவின் ஆட்சி தொடர்கிறது, அதிமுகவின் ஆட்சி தொடர்கிறதுங்கிறது இல்லாம போயிடும். ஆமா. அதற்கு பிறகு அது என்ன நடக்கும், மீண்டும் மறு தேர்தலா இல்லையாங்கிறது அப்படிங்கிற கேள்விக்குள்ள அது வந்துருது. இதுலதான் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கருத்து நான் முன்வைக்க விரும்புறேன். ஏனென்றால் 91ல இருந்து எப்போ ஜெயலலிதா முதல் முறையாக முதல்வராக வந்தாரோ அப்போதிலிருந்து அந்த கட்சியை கம்ப்ளீட்டா ஓவரால் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னால் இருந்த ஒரு விரலில் எண்ணக்கூடிய நபர்கள் மட்டும்தான் இன்னைக்கும் கட்சிக்குள்ள இருக்காங்க. அப்போ வந்தவர்கள் எல்லாம் புதியவர்களா இருக்காரு. அதாவது கட்சி தொண்டரா இருந்திருப்பாரு. இப்போ ஓபிஎஸ் எடுத்தீங்கன்னா 77 இருந்து கட்சியில் இருந்திருக்காரு. அந்த மாதிரியான ஆளுகள் தான் நம்ம அதிமுக வந்திருக்காங்க. அப்போ ஒரு ஜெனரேஷன், ஒண்ணு இல்ல, ஒரு 2-3 ஜெனரேஷன் தாண்டி வரும் இந்த எம்எல்ஏக்கள் அவர்கள் இந்த கட்டுப்பாடோடு இருக்க கற்றவர்கள். ஸோ அந்த கட்டுப்பாடிலிருந்து அவர்கள் எத்தனை தூரம் விலகுவார்கள், கட்சி உடையக்கூடாது என்ற அந்த இது அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் இருக்கின்ற ஒரு சூழ்நிலை. அது திமுக எம்எல்ஏக்களுக்கும் இருக்கு. அதாவது இன்னொரு தேர்தலை இந்த தருணத்தில் சந்திக்க வேண்டாம் என்ற பொதுவான கருத்து திமுக எம்எல்ஏக்களுக்கும் காங்கிரஸ் எம்எல்ஏக்களுக்கும் அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் எல்லாருக்கும் இருக்கிற இந்த சூழ்நிலையில் நிச்சயமாக இந்த கட்டுப்பாடு யாருனால் கொண்டு வர முடியும், இந்த கட்டுப்பாடோடு கட்சியை யார் காப்பாற்ற முடியும் என்று இன்று அவர்கள் கருதுகிறார்களோ அவர்கள் கூட தான் நிற்பாங்க. ஸோ ஒரு பெரும்பாலான அதிமுக எம்எல்ஏக்கள் கட்டுப்பாடோடு 91ல இருந்து அந்த ஜெயலலிதா என்ன கட்டுப்பாடில் கொண்டு வந்தாரோ அந்த கட்டுப்பாடோடு வழிநடத்தக்கூடிய இடத்தில் சசிகலா இருக்கிறார் என்ற ஒரு பெர்செப்ஷன் தான் அது நடந்து கொண்டிருக்கிறது. அது இப்போ கொத்தடிமை ஆய்வத்தாலும் சரி, இல்லை துன்புறுத்தி சைன் வாங்கினாலும் சரி, இதெல்லாம் வந்து அதிமுகவில் ஒன்றும் புதிதில்லை என்ற கருத்து தான் என்னுடையது. ராதாகிருஷ்ணன் சொல்றதுல இருந்தும் இந்த கட்சி தாவல் தடை சட்டம் வந்து 90 உறுப்பினர்களை கோருகிறது அப்படின்றதையும் வச்சு பார்க்கும்போது ஆளுநர் வந்து சசிகலாவை ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுத்தால் இந்த சட்டசபை நீடிக்கும், மாற்று ஏற்பாடுகள் எதுவும் நிலைக்காது அப்படிங்கிறது இந்த கட்சி தாவல் தடை சட்டத்தை வச்சு பார்க்கும்போது தெரியுது. அப்போ ஒரு 2 வாய்ப்புகள் தான் இறுதி வாய்ப்புகள். இந்த அனைத்து நாடகங்களுக்கும் பிறகு முடிவாக வரக்கூடியது 2 வாய்ப்பு தான். ஒன்று சசிகலா முதல்வர் அல்லது தேர்தல் அப்படின்னு பார்க்கறது சரியா? நிச்சயமாக இப்போது என்ன நடக்கிறது, மத்திய அரசுடைய இந்த தலையீடு என்பது, அது உத்தரகாண்டில் தொடங்கி அருணாச்சல பிரதேச, அவர்களுடைய அந்த கேம் பிளான்ல நமக்கு என்ன தெரியுதுன்னா, அவர்கள் ஒரு ஆட்சி கவிழ்ப்பையும் ஒரு தேர்தலையும் எதிர்நோக்கி இந்த காய்களை நகர்த்துகிறார்களோ, அவர்கள் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவு இருக்கிறதோ இல்லையோ அவரை வெளியே எடுக்க வேண்டும் அப்படி என்பதுதான் இதில் உள்ள ஒட்டுமொத்த கேம் பிளானா. அது கடந்த காலத்துல இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீங்க சேர்த்து பார்த்தீங்கன்னா, எடுத்துக்காட்டுகளை பின்னோக்கி நீங்க பாத்தீங்கன்னா உறுதியாக தெரியும். ஃபேட் ஆஃப் சரண் சிங் என்ன, ஃபேட் ஆஃப் சந்திரசேகர் என்ன, ஃபேட் ஆஃப் பாஸ்கர் ராவ் என்ன, அவங்களால வந்து இந்த இது போன்றது ஒரு கேம் பிளான்ல ஒரு அமைப்பில இருந்து ஒருத்தரை வெளியில கொண்டு வந்து வெளியில இருந்து ஒருத்தர் ஆதரவு கொடுத்து தங்களுக்கு சாதகமான ஒரு சூழல் வரும் வரை இவர்களை வச்சிருந்து அதுக்கப்புறம் கைவிட்டுட்டு வேறு வேறு நிலைகளுக்கு போறதுதான் கடந்த காலத்துல பார்த்திருக்கிறோம். நிச்சயமாக அந்த ப்ராசஸ் தான். அதாவது ஒரு பேட்டியில ஓபிஎஸ் சொல்றாரு, எம்ஜிஆர் அதிமுகல இருந்து திமுகல இருந்து 72ல வெளியே வரும்போது ஒரு எம்எல்ஏவோட தான். அப்போ அவருக்கு அந்த பூஸ்ட் எங்க இருந்து வருது, ஜெயலலிதாவின் ஆன்மாவில் இருந்து எனக்கு இந்த பூஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்றாரு, உண்மையை சொல்லக்கூடிய பூஸ்ட் கிடைக்குதுன்னு சொல்றாரு. ஆனால் நடக்கக்கூடிய எம்எல்ஏவோட அவர் வரலையே. எம்ஜிஆர் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு 7-8 எம்எல்ஏவாக அப்படியான ஒரு தகவலை முகமாக பார்க்கும்போது நமக்கு வந்து ஸ்பீக்கரே கே மதியழகனுக்கும் புலவர் கோவிந்தனுக்கும் இடையில உண்டான ட்ரபிளே வந்து சட்டசபைக்குள்ள நடந்ததெல்லாம் இப்ப நினைவுக்கு வருது. அப்போ உள்ளுக்குள்ளேயும் ஆதரவான ஆட்கள் இருக்கத்தான் செஞ்சிருக்கிறாங்க. நிச்சயமாக. ஆனால் இப்படியான ஒரு நம்பிக்கையை அவருக்கு விதைத்தது யார்? அது அவர் சொல்வது போல ஜெயலலிதாவின் ஆன்மாவோடு பேசி தான் அந்த பலத்தை பெற்றாரா,
அல்லது அவர் கடந்த சில மாதங்களாகவே இந்த கேம் பிளானில் உள்ளே இருக்கிறாரா என்பது பற்றிய கேள்விகள் எல்லாம் நமக்கு எழுகின்றன. அவருக்கு ஒரு ஆதரவு இருப்பது போன்ற ஒரு தோற்றம் உருவாக்கப்படுவதில் மிகப்பெரிய ஒரு கேம் பிளான் அது. அந்த கேம் பிளானுக்குள் அவர் இருக்கிறார் என்பதை நாம் நேரடியாக இப்போது பார்க்க முடிகிறது. ஏனென்றால் வெளியே இருந்து வரக்கூடிய குரல்கள், சிவில் சமூகம் அவருக்கு ஆதரவாக இருப்பது போன்றது, மாணவர்கள் எல்லாம் கூவத்தூரில் போய் முற்றுகையிடுகிறார்கள் என்பது போன்ற செய்திகளை பரப்பப்படுவது, நிறைய வதந்திகளும் இந்த சமூக வலைத்தளங்களில் இதோடு சேர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. ஜல்லிக்கட்டுக்காக போராடிய மாணவர்கள் எல்லாம் இப்போது ஓபிஎஸோடு இருக்கிறார்கள், ஓபிஎஸ் காங்கேயம் காளை வளர்க்கிறார் என்றெல்லாம் சமூக வலைத்தளங்களில் பரப்பக்கூடிய எல்லா செய்திகளுக்கு பின்னாலும் மிகப்பெரிய அரசியல் இருக்கிறது என்பதுதான். அதை மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அந்த அளவுக்கு வாக்காளர்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும், மக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த நேரத்தில் நாம் விரும்புவது. அப்படி போலரைஸ் ஆகவும் இல்லை, அரசியல் கட்சிகள் வந்து போலரைஸ் ஆகவும் இல்லைங்கிறத டாக்டர் ராமதாஸோட ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது தெரியுது. அவர் வந்து சசிகலாவை விட்டு பிரிந்த பின் உத்தமர் வேடம் போடும் ஓபிஎஸ் அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை கொடுக்குறாரு. அதுதான் போலரைசேஷன் வந்து அந்த ரெண்டுக்குள்ளதான் எல்லா அரசியல் கட்சிகளும் கருத்து சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. இருவரையும் விமர்சிக்கக்கூடிய அரசியல் கட்சிகளாக சில கட்சிகள் வந்து எமர்ஜ் ஆகுது. திமுகவும் கூட நேற்று சுப்புலட்சுமி ஜெகதீசன் சொன்ன கருத்துக்கு ஸ்டாலின் அதுக்கு பிறகு மறுப்பு தெரிவித்து அறிக்கை கொடுக்குறாரு. ஒன்று ப்ரீமெச்சூராக அந்த செய்தி வந்துருச்சுங்கிறதுனால மறுப்பா, இல்ல உண்மையிலேயே அரசியல் நிலைப்பாடு எதுவும் எடுக்கல, நாங்க நடக்கிறதை கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்கோங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு அவர் சொல்றதையும் சேர்த்தே தான் பார்க்க வேண்டியது இருக்கு. இல்லை, நேற்றைய தினம் ஒரு நிகழ்வில் வந்து கான்ஸ்டன்டைன் ரவீந்திரன் திமுகவினுடைய பேச்சாளர் பேசும்போது அவர் என்ன குறிப்பிட்டாருன்னா, திமுக காரன் வந்து கருப்பு சிவப்பு கொடியை எடுத்து லட்சக்கணக்கான கிலோமீட்டர் போனது வந்து அதிமுகவில் ஒருத்தரை வந்து கொண்டு வந்து முதல்வராக உட்கார வைக்கிறக்கா என்ற கேள்வி எழுப்புகிறார். நிச்சயமாக திமுகவினுடைய அது கட்சியினுடைய விருப்பப்படி போய்விட்டால் ஒரு அதிமுகவினரை முதல்வராக பார்க்க ஒரு திமுக தொண்டனும் விரும்ப மாட்டார். நிச்சயமாக அது நடைமுறைக்கு நீங்க அப்படி ஆனால் ஒரு அரசியல் யுக்தியாக அதை கையாள முடியுமான்னு போட்டால் நிச்சயமாக முடியும். இதுதான் அந்த அந்த பெர்செப்ஷன் மேனேஜ்மெண்ட்லயும் சரி, அது மக்களுடைய பெர்செப்ஷன். தேர்தல் வந்து உடனடியாக ஒரு தேர்தல் நடந்ததுன்னா, 6 மாதத்துக்குள்ள ஒரு பொது தேர்தலே நடந்ததுன்னா அது வந்து அட்வான்டேஜ் திமுக அப்படிங்கிற கான்செப்ட்ல ரவீந்திரன் பேசலாம் அப்படி. ஆமா, நிச்சயமாக. இதுல பிரச்சனை இதுதான். அது திமுக இங்கதான் மிஸ்கால்குலேட் பண்ணுதுன்னு நான் கருதுறேன். ஏனென்றால் உடனடியாக ஒரு தேர்தலுக்கான யுக்தி கிடையாது, யாரு பாஜகவினிடம் கிடையாது, அது தேவையில்லை என்ற ஒரு நிலையில் தான் அவங்க வர்றாங்க. அது காலம் தாழ்த்தல் எல்லாம் பார்த்தீங்கன்னா அது இந்த டிராமா இன்றைக்கும் நாளைக்கும் ஓய்வு அடையாது. தேர்தலுக்கான பிளான் கிடையாது அப்படின்னு சொன்னா, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அனைத்து எம்எல்ஏக்களும் சசிகலாவை கைவிட்டு ஓபிஎஸ்ஐ ஆதரிக்கணும். அந்த குறைந்தபட்சம் அந்த 90 பேராவது ஆதரிக்கணும். அதற்கு வந்து ஒருவேளை தீர்ப்பு, உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்து அதற்கு துணை செய்யுமோங்கிற எதிர்பார்ப்போட இந்த விஷயங்களை பார்த்துட்டு இருக்கிறாங்களாங்கிறதும் ஒரு கேள்வியாக இல்ல. அது ஒரு பாசிபிலிட்டி தான். ஆனால் இதை தாண்டி இந்த ஒரு இன்ஸ்டெபிலிட்டி தமிழகத்தில் இருக்கும் வரை இது எவ்வளோ வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போக முடியுமோ அதுவரை ஒரு ஒரு மத்திய அரசாங்கம் பாஜக என்று வெளிப்படையாக கூற முடியாத ஒரு நிலையில் இருந்தால் கூட அவர்கள் இதுக்கு துணை போவார்கள். அதன் பிறகு இப்போ எனக்கு தெரிந்தவரை என்னுடைய யுக்தியில் தோணுது என்னென்றால், 2019 லோக்சபா தேர்தலோடு ஒட்டி தமிழகத்தில் ஒரு தேர்தல் நடக்கும் என்றதுதான் என்னுடைய கணிப்பாக இருக்கிறது. அதுவரை ஒரு 6 மாதம் இல்லைன்னா ஒரு 8 மாதம் இந்த அன்சர்டினிட்டி நிலவும். அதன் பிறகு ஒரு பிரசிடென்ட்ஸ் ரூல் ஒரு 6 மாத காலத்துக்கு வைத்துவிட்டு அதை இன்னொரு 1 வருடத்துக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணி, அதாவது இனி கேஸுக்கு போவாங்க அடுத்த, அதாவது ஃபர்ஸ்ட் மக்கள் மன்றத்தில் இந்த போராட்டம் நடைபெற்றது, அந்த பெர்செப்ஷன் வாரு, ஜெயலலிதாவினுடைய வீடை வந்து பொது சொத்தாகிறது, மெமோரியல் ஆக்குறது, இதெல்லாம் பெர்செப்ஷன் வார். அதன் பிறகு கவர்னருடைய இதுக்கு வருது, கோர்ட்டுக்கு வருது. எம்எல்ஏக்கள்கிட்ட நேரடியாக ஒரு கேள்வியை வைக்கணும், அதுதான் சுதந்திரமாக அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய இடம். நீங்க 4.5 வருஷம் கழிச்சு 2021 தேர்தலை சந்திக்க விரும்புறீங்களா, இல்ல 19 சந்திக்க விரும்புறீங்களா, இல்ல அதுக்கு முன்னாலே சந்திக்க விரும்புறீங்களா அப்படிங்கிற பெருந்தவறு. இது இப்ப அடுத்ததாக இந்த நகர்வுகள் எல்லாம் இனி கோர்ட்டுக்கு போய்விடும். அப்போ கோர்ட்ல வந்து அந்த கேஸ் நிலுவும் வரை ஒரு சஸ்பெண்டட் அனிமேஷன்ல கூட அசம்பிளியை வைத்திருக்கலாம். அந்த இப்ப யுக்தி என்று பார்த்தீங்கன்னா 2019 லோக்சபா தேர்தலினோடு ஒட்டி
தமிழகத்தில் இருக்கும் அந்த அசெம்பிளி தேர்தல் நடத்திவிட்டால் அது பாஜகவுக்கு குணம்தான் செய்யும் என்ற ஒரு இடத்துல தான் நான் வருகிறேன். ஸோ பாஜகவினுடைய இன்ட்ரெஸ்ட்ல பாத்தீங்கன்னா இது அப்படி சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் ஒரே நேரத்துல தேர்தல் நடத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கு இப்படி எல்லாம் பொருள் இருக்குமா? அது இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிறதுல ஒரு பெருந்தலைவர் என்று பார்த்தா ஒரு யாரும் வந்து கிட்ட நெருங்க முடியாத ஒரு தலைவர் பார்த்தா மோடி தான் இருக்கிறார், வேற யாரும் கிடையாது. அது ராகுல் காந்தி இல்லை என்றது மிக தெளிவாக இருக்கிறது. ஸோ அந்த ஒரு இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக பாஜகவுக்கு இது குணம் தான் செய்யும். அதாவது இது இது இழுக்கிற மாதிரி இழுத்து போய்கொண்டால் 2019 லோக்சபா தேர்தலோட நடத்திவிட்டால் நிச்சயமாக அது பலனளிக்கும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. அது வரைக்கும் ஆளுநர் முடிவு செய்யாம இருக்க முடியாது. இல்ல அது வரைக்கும் முடியாது. அதான் இப்ப வந்து ஒரு எப்படியும் முடிவு செய்துதானே ஆகணும். ஆமா, அடுத்த வாரம் சுப்ரீம் கோர்ட்டினுடைய தீர்ப்பு வருகிறது. அதுவரை ஆளுநர் காத்திருக்க வாய்ப்புண்டு. ஏனென்றால் இப்போ மத்திய அரசாங்கம் இன்னொரு விளக்கமான ஒரு அறிக்கையை கேட்டிருக்கிறதாம். சோ அந்த ஒரு விளக்கமான அறிக்கைக்கு இவர்கள் காலதாமதம் செய்யலாம் கவர்னர். அதன் பிறகு இந்த தீர்ப்பு வந்துடும். தீர்ப்பு எந்த விதம் போகுதோ என்று நமக்கு தெரியவில்லை. அது சசிகலா முதலமைச்சர் ஆகிவிட்டால் அதன் பிறகு விளக்கமான அறிக்கை என்றால் என்ன பொருள்? எத்தனை எம்எல்ஏக்கள்ங்கிற பெயரா இல்ல விளக்கமான அறிக்கைங்கிறதுக்கு என்ன பொருள்? அது விளக்கமான அறிக்கைங்கிறதுக்கு பல பொருள் இருக்கிறது. அதாவது ஃபர்ஸ்ட் வந்து தமிழகத்தில் இருக்கும் இந்த ப்ரிவைலிங் இது கண்டிஷன்ஸ், அதற்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்து ஏற்கனவே அவர் நேற்று இரவு அனுப்பிட்டாரு. இல்ல எதிர்க்கட்சி தலைவரையும் அழைத்து பேச வேண்டும், ஸ்பீக்கரை அழைத்து பேச வேண்டும். அதே மாதிரி அதாவது அந்த கான்ஃபரன்ஸ் இருக்கிற அசம்பிளி செக்ரட்டரி ஒருவேளை அழைத்து பேசுவார், சீஃப் செக்ரட்டரி ஒருவேளை அழைத்து பேச வாய்ப்பு இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வைத்துக்கொண்டு அவர்களுடைய ஒரு அசஸ்மெண்ட், அதாவது இந்த நேற்று சென்ற அறிக்கையில் கவர்னருடைய ஒரு அசஸ்மெண்ட் இல்லை என்று நான் கருதுகிறேன். இனி இந்த விளக்க அறிக்கையில் நிச்சயமாக கவர்னருடைய ஒரு ரெக்கமெண்டேஷனும் இருக்கும். அந்த ரெக்கமெண்டேஷனை வைத்து அனுப்புவதற்கு அவருக்கு காலதாமதம் அவர் செய்யலாம், அதுக்கு வாய்ப்புண்டு என்று நான் கருதுகிறேன் இன்றைய சூழ்நிலையை வைத்து பார்க்கும்போது. நீங்க எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமா இந்த அரசியல் ஸ்திரமின்மையில் தான் ஆதாயம் தேடுவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான மத்திய அரசாங்கம் முயற்சிக்கிறது. இந்த அரசியல் ஸ்திரமின்மையிலிருந்து அரசியல் ஸ்திரமின்மை உண்மையிலேயே இருக்கா இல்ல அது உருவாக்கப்படுகிறதா அப்படின்னு? நிச்சயமாக அது உருவாக்கப்படுகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது நிச்சயமாக உருவாக்கப்படுகிறது. எப்படி குறிப்பாக ஆங்கில ஊடகங்கள், ஆங்கிலத்தில் பேசக்கூடிய தேசிய ஊடகங்கள் இதை அணுகுகின்றன என்பதிலிருந்தே டெல்லியுடைய சிந்தனை தெரிகிறது. டெல்லி இதை எப்படி கையாள விரும்புகிறது? பிரசிடியம் சேர்மன் என்பவர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது போல ஒரு அவைத்தலைவர் என்பவர் அதிமுகவில் ரப்பர் ஸ்டாம்பு அல்லது குடியரசுத் தலைவர் போன்ற ஒரு பதவியாகத்தான் கருதப்பட்டது. ஆனால் நேற்று அதிமுகவுடைய பிரசிடியம் சேர்மன் என்கிற ஒரு பொறுப்பு என்பது இந்திய அளவில் பேசப்படுகிற ஒரு வலிமை வாய்ந்த பொறுப்பாக மாறிவிட்டதல்லவா? அப்போது தேசிய ஊடகங்கள் அதுவரைக்கும் அதிமுகவுடைய அவைத்தலைவர் யாரையாவது பற்றி, மதுசூதனனை பற்றி பேசியிருக்கிறார். தேசிய ஊடகங்களில் சில நிருபர்கள் எழுதுகிறார்கள் அவர் எம்எல்ஏவாக இருக்கிறார், அவர் எம்எல்ஏவாக இல்லை என்கிற ஒரு அடிப்படை உண்மை கூட. நீங்கள் சற்று முன்பு சொன்னது போல எம்ஜிஆரோடு பலர் ஆதரவாக இருந்தார்கள். ஆனால் எம்ஜிஆரை பற்றியே இன்றைக்கு வேறொரு சித்திரம் வைக்கப்படுகிறது. இன்றைக்கு எம்ஜிஆர் ஓபிஎஸ் தான் என்றெல்லாம் ஒரு சித்திரம் வைக்கப்படுகிறது. ஓபிஎஸ் புனிதராக உயர்த்தப்படுகிறார் என்பதிலெல்லாம் அவருக்கு ஆதரவாக. இந்த விஷயங்கள் எப்படி நடக்கின்றன? அடிப்படை உண்மைகள் தெரியாத நிலையில் இவை நடக்கின்றன. அடிப்படை உண்மைகள், தமிழ்நாட்டை பற்றிய கடந்த கால வரலாறு, இவற்றை தெரியாத விஷயங்களிலிருந்து இந்த ஊடக பிம்பங்கள், ஊடக சித்திரங்கள் எழுகின்றன. இதை பார்த்துவிட்டு ஏகப்பட்ட மக்கள் கேள்வி கேட்கிறார்கள். அவர்களும் இன்றைய தலைமுறையினரும் இந்த பின்னணிகளை தெரியாதவர்களாக இருக்கும்போது இந்த சித்திரங்களை அவர்கள் நம்ப ஆரம்பிக்கிறார்கள். இதை தான் மத்திய அரசு பயன்படுத்தி கொள்கிறது. இந்த நிச்சயமற்ற தன்மையை, இந்த விஷயத்தை முழுக்க முழுக்க தனக்கு சாதகமாக மத்திய அரசு பயன்படுத்தி கொள்கிறது என்பதுதான் நம்மால் பார்க்க முடியும். அரசியல் நிச்சயமற்ற தன்மை அது இருக்கா, உருவாக்கப்படுகிறதான்னு நான் வீட்டை கேட்டேன். ஆனா வேறு வகையாக பார்க்கும்போது வேறு பல முக்கியமான நிகழ்வுகளை விட்டுட்டு நாம தொடர்ந்து இதை பற்றியே பேசிட்டு இருக்கிறோம். இந்த அதிமுகவினுடைய அதிகார போட்டின்னு அதுக்கு பெயர் சொல்றோம். ஆனா ஆட்சியில தமிழ்நாட்டினுடைய நம்முடைய முதலமைச்சர் யாரு, நம்மை ஆளப்போகின்ற அமைச்சரவை எது அப்படிங்கிற விஷயத்துல நம்மளுடைய முழு கவனமும் குவிந்து இருக்கிறதுனால அந்த ஹாசினிங்கிற சிறுமி துன்புறுத்தப்பட்டு வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட செய்தி உட்பட பல்வேறு செய்திகள் வந்து முன்ன வராமலே போகுது. இதுல வந்து ஒரு இந்த அரசியல் சிறத்தன்மை இல்லை அப்படின்னு சொல்றதனுடைய வேறு
பொருளாக இதை பார்க்க வேண்டியது இருக்கு. நிச்சயமாக இதுதான் தலையாய பிரச்சனை. அதாவது ஞாயிற்றுக்கிழமை எப்போ சசிகலா தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ அன்றைக்கே இல்லைனா அதுக்கு அடுத்த நாளே ஒரு ஸ்வேரிங் இன் செரமனி நடந்ததுனால் இந்த அவ்வளவு பிரச்சனைகளுக்கும் அட்லீஸ்ட் ஒரு அரசாங்கம் கவனிக்கிறது என்ற ஒரு நிலைமைக்கு நாம் வந்திருப்போம். வறட்சி, எவ்வளவு கொடூரமான வறட்சி தமிழ்நாட்டில் நிலவுறதுன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். தண்ணி நம்ம வீட்டுக்கே வர்றதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. ஒரு முதல்வர் வந்து ஆந்திரா மாநிலத்தை சேர்ந்து அங்க இருக்கும் முதல்வரை சந்தித்து தண்ணி கேட்க வேண்டிய நிலைமை ஆயிற்று. விவசாயிகளுடைய பிரச்சனைகள், எவ்வளவு விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டார்கள், 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வந்து மரணம் அடைந்திருக்கிறார்கள். இது ரெண்டு தலையாய பிரச்சனையாக தமிழ்நாட்டில் இருக்கும்போது இந்த மாதிரியான ஒரு இதற்கு நம்மளுடைய கவனமெல்லாம் மாறிவிட்டதே என்ற ஒரு பெரும் வருத்தம் எனக்கு இருக்கிறது. தமிழகத்தை பொறுத்தவரையில் வேலையின்மை காரணமாக, டிமானிட்டைசேஷன் காரணமாக, இன்னும் எவ்வளவோ காரணங்களால வேலையிழந்து நிற்கும் மக்களே இவ்வளவு அவஸ்தைப்படுகிறார்களே. இதெல்லாம் ஒரு தலையாய பிரச்சனையாக எனக்கு தோன்றுகிறது. இதெல்லாம் அன்பார்ச்சுனேட்லி ஒரு அரசியல் தலைவருக்கு இது தோன்றவில்லையே என்ற ஒரு பெரும் பிரச்சனை இருக்கிறது. தமிழகம் இன்னும் இந்த இன்ஸ்டெபிலிட்டி நீடித்தால் இன்னும் பின்னோக்கித்தான் போய்விடும். இன்னும் தண்ணீர் பற்றாக்குறை இன்னும் அதிகரிக்கும். விவசாயிகளுடைய பிரச்சனை இன்னும் அதிகரிக்கும். அடுத்து வரும் அரசாங்கத்துக்கு ஒரு பெரும் மாபெரும் சவாலாக இதெல்லாம் விளங்கும். அந்த மாபெரும் சவால்களை எதிர்கொள்வதற்கு தான் இப்ப போட்டி நடக்குது. அப்படித்தானே பொருள். இந்த சவால்களை சந்தித்து மக்களுக்கு சேவை செய்வதற்காக ஒரு போட்டி நடக்குது. அதை ஊடகங்களோ அல்லது விமர்சகர்களோ அதிகார போட்டி, பதவிக்கான போட்டின்னு தப்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உயிரிழந்த நிலையில் 17 விவசாயிகள் தான் உயிரிழந்தார்கள் என்று சொல்லி ஓபிஎஸ் அவர்களுக்கு நிவாரணம் சொல்கிறார். நாங்கள் மற்ற விவசாயிகளுடைய குடும்பங்களை பொது.comக்காக பேட்டி எடுக்கும் போது என்ன தெரிகிறது என்றால், அவர்களும் இதை எதிர்பார்த்திருந்திருக்கிறார்கள். நிவாரணத்தை மிகப்பெரிய அளவில் எதிர்பார்த்திருந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு போய் கிடைக்கவில்லை. அடுத்த போகமும் இப்போதும் மழை இல்லை என்கிற பிரச்சனை எல்லாம் இருக்கிறது. ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு, ராதாகிருஷ்ணன் அவர்கள் மிகச்சரியாக சொன்னது போல குடிநீர் பஞ்சம் வரப்போகிறது, அதை எப்படி ஆட்சி நிர்வாகம் கவனிக்கப் போகிறது என்ற கேள்விகள் எல்லாம் முழுமையாக பின்னுக்கு தள்ளப்பட்டு இன்றைக்கு இதை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்பது உண்மையிலே துரதிருஷ்டமானதுதான். இதை பற்றி பேசுவதை விட்டுட்டு அரசு செய்ய வேண்டிய வேலை என்னன்னு பேசுவதற்கான சூழலை ஆளுநர் வந்து உடனடியாக ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லலாம். நிச்சயமா இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.